வணக்கம். சமீபத்தில ரிச் டாட் புவர் டாட்ன்னு ஒரு புக்க படிச்சேன். அது என்னன்னா, ஒரு ராபர்ட் கியோசாக்கி அப்படின்னு ஒரு ஆத்தர் சின்ன வயசுல மைக்ன்னு அவரோட ஃப்ரெண்டு. அவரோட சூழ்நிலைகள் அவங்க அப்பா ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு. அவர் ஒரு ஒரு கட்டமைப்பான சின்ன குடும்பத்தில இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு மைக்ன்றவரு ஒரு மிக செல்வ செழிப்பான குடும்பத்தில இருக்கிறாரு. அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரரா இருக்காரு. ஸோ அவங்க அப்பா கம்மியா படிச்சிருந்தாலும், அதாவது அவரோட ஃப்ரெண்டோட அப்பா கம்மியா படிச்சிருந்தாலும், நெறைய படிச்சவங்ககிட்ட வேலை வாங்கி மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணி நெறைய பணங்கள குவிச்சிட்டுருக்காரு. ஸோ அவரோட அட்வைஸு என்ன இருக்கு? இவரோட அப்பாவோட அட்வைஸ் என்ன இருக்கு? 2த்தையும் கம்பேர் பண்ணி தான் அந்த புக்க அவ்வளோ அருமையா எழுதியிருக்காரு. ஸோ அதில என்னெல்லாம் கான்செப்ட் தப்பு, எதெல்லாம் ரைட்டு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த புக்க படிக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம், ஒரு நகைப்புக்குரிய விஷயம் ஞாபகம் வந்தது. என்ன விஷயம்னா, யூசுவலா நம்ம ஸ்கூல்ல படிப்போம் இல்லையா? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சு, மிடில் பெஞ்சு, லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு ஆளுங்க உட்கார்றத பிரிச்சோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்காந்து முழுக்க முழுக்க அந்த பாடத்திட்டத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு 75% மேல டிஸ்டிங்ஷனோட வாங்குறாங்க இல்லையா? அவங்கலாம் தான் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்காந்துருப்பாங்க. மிடில்ல உட்கார்றவங்கலாம் ஆவரேஜா பாஸ் பண்ணுற அளவுக்கு படிச்சுட்டு வரவங்களா இருப்பாங்க. லாஸ்ட் பெஞ்சில இருக்கிறவங்க சில நேரம் ஃபெயிலும் ஆகலாம், பாஸும் ஆகலாம் அப்படின்ற கண்டிஷனில் இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற ஸ்கூலில் அது எப்படி ஃப்யூச்சரில் சமுதாயத்துக்கு வருதுன்னு பார்த்தா, இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியலாக கவர்மெண்ட்டில் போய் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கட்டமைப்பான ஒரு குறிப்பிட்ட சேலரிக்கு வேலை செய்யக்கூடிய மனிதர்களாக மாறுறாங்க. அதே மிடில் பெஞ்சில் இருக்கவங்கலாம் நிறைய பேர் பிஸ்னஸ் மேனாக தான் மாறுறாங்க. பணத்தை நிறைய புரட்டி அந்த பணத்தையே இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் மேனாக தான் மாறுறாங்க. மோஸ்ட்லி லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க தான் பொலிட்டீஷியன்ஸாக வராங்க. அவங்க தான் யூசுவலாக இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் தான் மிடில் பெஞ்சில் இருக்கிறவங்களையும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடியவங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ பொலிட்டீஷியன்ஸ் கண்ட்ரோல்டு பிஸ்னஸ்மேன் அண்டு எஜுகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன விஷயம்னா, அந்த ஒட்டுமொத்த அமைப்புமே சமுதாயத்துக்கு வரப்போ மாறுது. நல்லா படித்தவன்லாம் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வேலையில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே லாக் ஆகிடுறான். மிடில்ல இருக்கிறவன்லாம் கொஞ்சம் விசாலமாக பிஸ்னஸ்குள்ளே போகிறான். ஸோ படிக்க முடியாமல் சிரமப்படுறவன்லாம் எல்லாரையும் ரூல் பண்ணக்கூடிய ரூலராக மாறுறான். அப்படின்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாருக்கும் செட் ஆகாது. இது கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஆசிரியர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்க்குறப்ப நம்ம படிக்க படிக்க நம்மளோட மைண்டோட விசாலத்தன்மை குறையுது, நம்ம ரிஸ்க் எடுக்கிற தன்மை குறையுது. நம்ம எப்பயுமே ஒரு எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அது நமக்கு எந்த மாதிரியான பாதகமான சூழ்நிலையெல்லாம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளேயே நம்ம போகிறதில்ல அப்படின்ற அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. யூசுவலாக ரிச் டேட்ன்றவர் எப்பயுமே என்னென்னா, பணத்தை பணமாக்கும் வழியை, அதாவது ஒரு பணத்தை போட்டால் அந்த பணத்தை சம்பாதிச்சு எப்படி கொடுக்கும் அப்படின்றத அந்த ரிச் டேட் நிறைய முறை கைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், எப்பயுமே பணத்தை எதிர்நோக்கி, அது வருவதை எதிர்நோக்கி நமக்குள்ளார ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு இலக்கும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பார்னு சொல்லுவார். அதே மாதிரி பூர் டேடுன்னு வரப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, எப்போ பார்த்தாலும் இதில் ரிஸ்க் இருக்குது, அதில் ரிஸ்க் இருக்குது, அதில் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும், இதில் கண்ட்ரோலாக இருக்கணும், அதில் கால வைக்கக்கூடாது, இதில் கால வைக்கக்கூடாது, கரெக்டாக மானிட்ரி பெனிஃபிட் வரக்கூடிய ஒரு கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே குறுக்கிக்கிறாங்க அப்படின்னு பூர் டேடை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ரிச் டேடுன்றவர் நிறைய விசாலமாக நிறைய அதிரடி முடிவுகளை தீர்க்கமாக எடுக்கக்கூடியவராக ஒரு மனிதராக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாரு. ஸோ இந்த புக்கு ஃபுல்லாக என்னென்னா, பணத்தை பணமாக்கும் வழி, பணமே பணத்தை கொண்டு வரும் வழி அப்படின்றத சொல்கிறது இல்லாமல், எப்பயுமே நம்மளோட மைண்டு ஒரு ப்ரோஆக்டிவாக ஒரு ரிசீவரன்ஸ், அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்றுக்கிட்டு அதிலேருந்து வரக்கூடிய விஷயங்களை கிரகிச்சு அதை நம்ம மேனுபுலேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கணும் அப்படின்றத இந்த ரிச் டேடை சொல்கிறப்ப அவர் சொல்லிகிட்டே வர்றார். ஸோ இந்த புக்கை ஒட்டுமொத்தமாக நம்ம படிக்கிறப்ப என்ன தோணுதுன்னா, நம்ம நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் நம்மளோட பழைய பிளான், ஓல்டு பிளான், ஜெனட்டிக்கல் பிளான். ஏன்னா நம்ம ஜெனட்டிக்ஸ்லேயே நிறைய இடத்துல ரிஸ்க் எடுக்கக்கூடாது, தோற்றுருவோம், உஷாராக இருக்கணும் அப்படின்றது நம்ம ஜெனட்டிக்லேயே நிறைய ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் உடச்சிட்டு வெளியில் நிறைய விஷயங்கள் நம்ம வெளிக்காட்டணும் அப்படின்றத இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை ஒட்டுமொத்தமாக படித்து முடிக்கிறப்ப நம்மளோட சட்ட திட்டங்களாகட்டும், நம்மளோட படிப்பு ஆகட்டும், பள்ளி கல்வி ஆகட்டும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாவதற்கு தடை அப்படின்றத இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை எல்லோரும் வாங்கி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதில் சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டதெல்லாம் எடுத்து உங்கள் வியூவாக எடுத்து இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃபர்தராக நம்ம இதை பற்றி இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.